ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மீண்டுமாக இந்த காலை வேளையில் உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாத மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒவ்வொரு நாளுக்கும் தேவன் நமக்காக இந்த ஆண்டிலும் வாக்குத்தத்தம் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே இதுக்கு முன்பாக இருந்த எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றும் கர்த்தர் இந்த ஆண்டு நமக்கு இந்த நாட்களிலே எப்படிப்பட்டவராய் வெளிப்படுகிறார் என்பதையும் நாம் பார்க்கிற வேத வசனத்திலே நிச்சயம் கர்த்தர் நம்மோடு பேசுவார், ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா. யெகோவா ஈரே என்றால் கர்த்தர் பார்த்து கொள்வார். இந்நாள் வரைக்கும், இனியும் வரைக்கும், நாம் முடிவு வரைக்கும், ஹல்லேலூயா, இந்த ஆண்டு முழுவதும் வரைக்கும் கர்த்தர் பார்த்து கொள்ளுகிறவராய் வெளிப்படுகிறார். கைவேற்றி ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆபிரகாம் வாழ்க்கையில கர்த்தர் 100வது வயதில் ஒரு பிள்ளையை கொடுத்தார். ஆனால் பிள்ளையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்படி சோதிக்கும்படியாக ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசின பொழுது ஆபிரகாம் முதலாவது கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதிலே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவனுடைய வார்த்தைக்கு நாம் இதுவரை கீழ்ப்படியாமல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே ஒரு தோற்று போன நிலைமை, ஒரு பற்றாக்குறை நிலைமை, எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாத நிலைமையில காணப்படுவோம். கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சோர்ந்து போகாதிருங்கள். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் மனம் திரும்புங்கள். கடின உள்ளங்கள், ஏதோ ஒரு பாவ சூழ்நிலைகள், ஏதோ கர்த்தரை விட்டு தூரமாக்குற ஒரு சூழ்நிலைகளிலே கட்டப்பட்டிருப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு இதுவரை கொடுத்த ஆசீர்வாதங்களிலே இன்னொரு மேன்மைக்கு போக முடியாது, இன்னொரு மாற்றத்தை பார்க்க முடியாது. ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் மிகுந்த மேன்மையை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கீழ்ப்படியை இப்பொழுது ஒப்பு கொடுங்கள். ஆபிரகாம் கீழ்ப்படிந்து மோரியா மலைக்கு தன் பிள்ளையை கொண்டு போனார். அது மாத்திரமல்ல, அவன் தன் ஒரே குமாரனாகிய ஈசாக்கை பலிபீடத்தில் ஒப்புவித்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புவிப்போம். நமக்கு பிரியமானது, நமக்கு சொந்தமானது என்று சொல்லாமல் இதெல்லாம் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை, குடும்பத்தை, ஆசீர்வாதத்தை, நம்முடைய ஆவி, ஆத்ம, சரீரத்தை, நம்முடைய வேலை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, தேவன் கொடுத்த ஊழியத்தை, தாளந்துகளை, வல்லமைகளை, வரங்களை பலிபீடமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கலாமா? அப்பொழுது பாருங்கள், ஆண்டவர் அவர் பேச ஆரம்பிக்கிறார். அது மாத்திரமல்ல, அவனை ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களை, நாம் இன்றைக்கு செய்ய வேண்டியதை செய்வதற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாக இருக்கட்டும். ஆண்டவர் நம்மை பார்த்து கொள்வார். ஆபிரகாமுக்கு ஒரு முட்செடியிலே ஆட்டுக்கடாவை காண்பித்தார். மாற்று வழியிலே அவர் சந்ததியை அவர் ஆசீர்வதிக்கிறார். அவனுக்கு ஒரு சேதம் இல்லாமல் காப்பாற்றி அவருக்கென்று செய்ய வேண்டியதுக்கு ஒரு வழி திறக்கிறார். நமக்கு புதிய வழியை திறப்பார், புதிய காரியத்தை செய்வார். இப்பொழுது ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, யெகோவா ஈரே என்று வெளிப்பட்டவரே, இந்த காலை வேளையில் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறபடியே கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி தைரியப்படுத்துகிறீர். சோர்வடைந்து, பலவீனமடைந்து, குழப்பமடைந்து, போராட்டமாயிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் இன்றைக்கு நீர் பார்த்து கொள்ளும்படி ஒப்பு கொடுக்கட்டும். உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நடக்கட்டும். வாலிப பிள்ளைகளை கீழ்ப்படிதலுக்குள் ஒப்பு கொடுக்கிற பெற்றோரை ஆசீர்வதியும். பிள்ளைகளை கர்த்தருக்கென ஒப்பு கொடுக்கிற சம்பாத்தியத்தை எல்லாவற்றையும் ஆண்டவரே, குடும்பத்தை உம்முடைய பலிபீடத்திலே உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இன்று முதல் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய், ஒப்பு கொடுத்து காத்திருக்கிறவர்களாய், உமது சமூகத்திலே ஆராதிக்கிறவர்களாய், ஆண்டவருக்கென வைராக்கியமாய் ஜீவிக்கிறவர்களாய் பலப்படுத்தும், ஆசீர்வதியும். கல்வாரி சிலுவிலே நீரும் ஆண்டவரை பிதாவுக்கு உம்மை கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்தீரே,
ஆகவே நீர் ஜெயம் பெற்றவராய் மரணத்தை, பாதாளத்தை, ஆண்டவரே சாத்தானை, வியாதிகளை, நோய்களை, சாபங்கள் எல்லாம் வெற்றி சிறந்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தவராய் எங்கள் வாழ்க்கையை புதுப்பிக்கிற யெகோவா ஈராக இதுவரைக்கும் காத்து கொள்ளுகிறவராக வெளிப்படுகிறீர். உமக்கு நன்றி. ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு வேலையும், ஒவ்வொரு சம்பாத்தியத்தை, இன்றைக்கு போகிற சகல காரியத்தையும் இந்த ஆண்டு முழுவதுக்கும் யெகோவா ஈரே நீர் பார்த்து கொள்ளுவீராக என்று ஜெபிக்கிறேன். நீர் பார்த்து கொள்வீராக. எதை குறித்தும் கலங்காமல் கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்க உதவி செய்யும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வார். நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆமேன்.